வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். இனவாத அரசியலுக்கு மீண்டும் இடமளிக்கப் போவதில்லை என ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க நாடாளுமன்றத்தில் இன்று அறிவிப்பு. கொள்கை பிரகடன உரையை தொடர்ந்து அடுத்த அமர்வுக்காக பாராளுமன்றத்தை டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி வரை ஒத்திவைத்த ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க. முன்னாள் அமைச்சர்களான ரமேஷ் பத்ரன, ரோஷான் ரணசிங்க, பிரசன்ன ரணதுங்கு ஆகியோர் இன்று காலை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலை. மதுவரி சட்டத்தை மீறி மதுபான அனுமதி பத்திரங்களை வழங்க தீர்மானித்ததாக கூறி ரணில் விக்ரமசிங்க உட்பட்டவர்களுக்கு எதிராக உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல். தொடர்வது விரிவான செய்திகள். இனவாத அரசியலுக்கு மீண்டும் இடமளிக்கப் போவதில்லை என ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க நாடாளுமன்றத்தில் இன்று அரசாங்கத்தின் கொள்கை பிரகடனத்தை முன்வைத்து உரையாற்றும் போது குறிப்பிட்டுள்ளார். இலங்கையின் 10வது நாடாளுமன்ற கூட்டத்தொடர் இன்று ஆரம்பமாகிய நிலையில் ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க சம்பிரதாயபூர்வமாக சபாநாயகர் அசோக் ரங்வல்ல மற்றும் நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் குஷானி ரோகணதீர் ஆகியோரால் வரவேற்பு அளிக்கப்பட்டு அவைக்கு அழைத்து வரப்பட்டிருந்தார். இந்த நிலையில் ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க மரியாதை அணிவகுப்பு, மரியாதை வேட்டு எதுவும் இல்லாமல் ஆரவாரமற்ற முறையில் பாராளுமன்றத்திற்கு வருகை தந்தார். இதன்படி இன்று முற்பகல் 11:30 அளவில் ஜனாதிபதி அரசாங்கத்தின் கொள்கை பிரகடனத்தை முன்வைத்து உரையாற்றுகையில், மக்களுக்கு நாட்டின் நீதித்துறை மீது அவநம்பிக்கை ஏற்பட்டுள்ளதனால் அதன் மீதான நம்பிக்கை கட்டியெழுப்பப்படும். இதற்காக யாரையும் பழிவாங்கும் எண்ணம் இல்லாமல் அனைவரையும் சுதந்திரமாக செயற்படும் வகையில் நீதித்துறையில் மாற்றங்கள் ஏற்படுத்தப்படும். அதே நேரம் நாட்டில் யாருக்கும் நீதிக்கு மேன்மையானவர்களாக இருக்க மாட்டார்கள் என்றார். சட்டம் ஒழுங்கு மீது சாமானிய மக்களின் நம்பிக்கை உடைக்கப்பட்டுள்ளது. வலுப்படுத்தப்படாமல் சட்டம் ஒழுங்கை நிலைநிறுத்த முடியாது. சட்டத்தின் மீதுள்ள மக்கள் நம்பிக்கையை மீட்டெடுக்க வேண்டும். கடந்த காலங்களில் சர்ச்சைக்குரிய குற்ற செயல்கள் தொடர்பாக மீள விசாரணை செய்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்கப்பட வேண்டும் எனவும் குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்றும் கூறினார். நான் உங்களுக்கு ஒரு உத்தரவாதம் தருகின்றேன். சர்ச்சைக்கு வழிவகுத்த குற்றங்கள் அம்பலப்படுத்தப்படும். அவர்கள் நீதியின் முன் நிறுத்தப்படுவார்கள். பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்கப்படும் என்றும் நாங்கள் உங்களுக்கு உத்தரவாதம் தருகின்றோம். எமது அரசாங்கமே அதிகப்படியான அரசு சேவையாளர்களின் ஆதரவை பெற்ற அரசாங்கமாக இருந்தாலும் நாட்டின் அரசு சேவை தொடர்பாக மக்கள் அதிருப்தியில் உள்ளார்கள். அந்த வகையில் திருப்திகரமான அரசு சேவை துறையை கட்டியெழுப்ப நடவடிக்கை எடுக்கப்படும். பொருளாதார நன்மைகள் மக்களிடையே நியாயமான முறையில் விநியோகிக்கப்பட சந்தை ஏகபோகங்கள் இல்லாதொழிக்கப்படும். குறிப்பாக விவசாயம் எமது முதன்மையான பொருளாதார துறையாக மாற்றப்படுவதுடன் அதற்கான சலுகைகள் அதிகரிக்கப்படும். இதன் மூலம் நாட்டு ஏற்றுமதி பொருளாதாரத்தை நோக்கி நகர்த்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க தெரிவித்தார். சர்வதேச நாணய நிதியத்தின் செயல் திட்டத்துடன் பொருளாதார மீட்சிக்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என்றும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தின் கொள்கை பிரகடனத்தை முன்வைத்து உரையாற்றும் போது அவர் இதனை குறிப்பிட்டிருந்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், சர்வதேச நாணய நிதியத்துடனான பணியாளர் மட்ட இணக்கப்பாடு ஒப்பந்தம் நாளை மறுதினம் சனிக்கிழமை கைச்சாத்திடப்படும். அதே நேரம் நாணய நிதியத்துடனான செயல் திட்டத்தை இந்த ஆண்டுக்குள் பூரணப்படுத்த எதிர்பார்த்துள்ளோம். கிளீன் ஸ்ரீலங்கா கருத்திட்டத்திற்காக விசேட ஜனாதிபதி செயலணி அமைக்கப்படுவதோடு சிறந்த மாற்றத்திற்கு அரசியல் கட்டமைப்பு மாற்றமடைவதை போன்று சமூக கட்டமைப்பும் மாற்றம் பெற வேண்டும் என்றார். அத்துடன் 2024ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தின் ஊடாக அரசு ஊழியர்களின் சம்பளம், அஸ்வசும நலன்புரி கொடுப்பனவு அதிகரிக்கப்படும் எனவும் கூட்டுறவு வலையமைப்பை மீண்டும் பலப்படுத்துவதற்கு எதிர்பார்ப்பதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார். இதேவேளை 4 மில்லியன் சுற்றுலா பயணிகளை வரவழைத்து $8 மில்லியன் பொருளாதாரத்தை உருவாக்குவதே தற்போதைய அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பு என்பதுடன் 5 வருடங்களுக்குள் தகவல் தொழில்நுட்பத்துறையுடன் தொடர்புடைய நிபுணர்களின் எண்ணிக்கையினை 2 லட்சமாக உயர்த்த எதிர்பார்க்கப்படுவதாகவும் தகவல் தொழில்நுட்பத்துறையின் ஏற்றுமதி வருமானம் $5 பில்லியன் அதிகரிக்கப்பட உள்ளதென்றும் தெரிவித்திருந்தார். தொடர்ந்தும் ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க அரசாங்கத்தின் கொள்கை பிரகடனத்தை முன்வைத்த பின்னர் அடுத்த அமர்வுக்காக பாராளுமன்ற அமர்வை டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி வரை ஒத்திவைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. வடக்கு மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் நாட்டுக்கு மிகப்பெரிய சுமை என்பதனால் அவர்கள் எதிர்கொண்டுள்ள பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு அரசாங்கம் அதிமுக்கியத்துவம் அளிக்கும் என தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சதுரங்க அபேசிங்க தெரிவித்தார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், நாட்டு மக்களின் சுமைகளை குறைப்பதே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் முதன்மையான நோக்கமாக உள்ளது. வடக்கு மற்றும் மலையக மக்கள் பல்வேறு பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்துள்ளனர். கடந்த கால அரசாங்கங்கள் இவர்களது பிரச்சனைகளுக்கு உரிய தீர்வை வழங்கவில்லை. இவர்களது பிரச்சனைகள் தீர்க்கப்படாதுள்ளமையானது நாட்டிற்கு மிகப்பெரிய சுமையாகும். குறிப்பாக இனமும் விடுவிக்கப்படாத காணிகளை மிக விரைவாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதோடு அரசியல் கைதிகள் தொடர்பிலான பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணப்படும் என்றார்.
அதே நேரம் மலையக மக்களின் பிரச்சனைகளை தீர்க்க தோட்டங்களை மையப்படுத்திய வேலை திட்டங்களையும் தேசிய மட்டத்திலான வேலை திட்டங்களையும் அவர்களது கல்வியை அபிவிருத்தி செய்து சிறந்த சமூக வாழ்வையும் ஏற்படுத்த வேண்டியுள்ளது. எனவே வடக்கு மக்களின் காணி பிரச்சனை என்பது நீண்ட காலமாக தீர்க்கப்படாதுள்ள பிரச்சனை என்பதோடு விரைவாக தீர்க்க வேண்டிய பிரச்சனையாகும் என்றும் நாம் அதனை வேகமாக செய்வோம் என்றும் கூறினார். யுத்தத்தின் பின்னர் மஹிந்த ராஜபக்ச, மைத்ரிபால சிறிசேன, கோட்டாபய ராஜபக்ச என அனைவருக்கும் பாரிய மக்கள் ஆணைகள் கிடைக்கப்பெற்றது. ஆனால் நாட்டு மக்களின் பிரச்சனைகளை எவராலும் தீர்க்க முடியாமல் போனது. நாம் மக்களின் பிரச்சனைகளை தீர்க்கவே வந்துள்ளோம். அதனால் அந்த பணியை நிச்சயமாக செய்வோம் என்று தெரிவித்திருந்தார். முன்னாள் அமைச்சர்களான ரமேஷ் பத்ரன, ரோஷான் ரணசிங்க, பிரசன்ன ரணதுங்க ஆகியோர் இன்று காலை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் முன்னிலையாகியதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. தரமற்ற நோய் எதிர்ப்பு மருந்துகளை கொள்வனவு செய்வது தொடர்பாக முன்னாள் சுகாதார அமைச்சர் கெகிலிய ரம்புக்வலவான் முன்வைக்கப்பட்ட அமைச்சரவை பத்திரத்திற்கு அங்கீகாரம் வழங்குவது தொடர்பிலான அறிக்கைகளை பெற்றுக்கொண்டவை தொடர்பிலேயே அவர்கள் அழைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. முன்னாள் சுகாதார அமைச்சர் சபையில் முன்வைத்த அமைச்சரவை பத்திரத்தின் அங்கீகாரம் தொடர்பாக அப்போது அமைச்சரவையை பிரதிநிதித்துவப்படுத்திய முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான 18 அமைச்சர்களிடம் வாக்குமூலம் பெறவுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் அறிவித்தது. இதற்கான அமைச்சரவை பத்திரத்தின் அங்கீகாரம் தொடர்பாக அப்போது அமைச்சரவையை பிரதிநிதித்துவப்படுத்திய முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான 18 அமைச்சர்களிடம் வாக்குமூலம் பெறவுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் கடந்த 11ஆம் தேதி மாளிகாகந்த நீதவான் நீதிமன்றத்தில் அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை முன்னாள் அமைச்சர் ஹரீன் பெர்னாண்டோ நாளை குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் முன்னிலையாக உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. மதுவரை சட்டத்தை மீறி மதுபான அனுமதி பத்திரங்களை வழங்க தீர்மானித்ததன் மூலம் அடிப்படை மனித உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாக கூறி முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உட்பட்டவர்களுக்கு எதிராக அடிப்படை உரிமைகள் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. கண்டியை சேர்ந்த மதுபான சில்லறை வர்த்தகர்களான சாமர சம்பத், அபயசேகர மற்றும் என் ரவிச்சந்திரன் ஆகியோர் இந்த மனுவை தாக்கல் செய்துள்ளதாக கூறப்படுகிறது. அதன் அடிப்படையில் குறித்த மனுவில் முன்னாள் ஜனாதிபதியும் முன்னாள் நிதியமைச்சருமான ரணில் விக்ரமசிங்க, மதுவரி திணைக்களத்தின் முன்னாள் ஆணையாளர் நாயகம் MJ குணசரி, நிதியமைச்சின் செயலாளர் அமைச்சர் பசந்த சமரசிங்க மற்றும் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் தலைவர் உள்ளிட்ட 39 பேர் பிரதிவாதிகளாக உள்ளடக்கப்பட்டுள்ளார்கள். ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்ட 2024 ஜூலை 26 முதல் செப்டம்பர் 21 வரையிலான காலப்பகுதியில் பிரதிவாதிகள் மதுவரி சட்டத்தை மீறி பல மதுபான உரிமங்களை வழங்கியுள்ளனர். அத்துடன் ஜனாதிபதி தேர்தலில் ஆதரவை பெற்றுக்கொள்ளும் நோக்கில் இந்த அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் மதுவரி சட்ட விதிகளை தவிர்த்து தன்னிச்சையாகவும் அநீதியான முறையிலும் இந்த அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் மனுதாரர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர். இதன் கீழ் கடந்த அரசாங்கத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அவர்களது உறவினர்கள் மற்றும் நெருங்கிய சகாக்கள் மதுபான உரிமங்களை பெற்றுள்ள அதே நேரம் முறையான வெளிப்படை தன்மையின்றி உரிமம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை பொதுச்சட்ட நடைமுறைகளின்படி அரசாங்கத்திற்கு குறித்த மதுபான அனுமதி பத்திரம் வழங்கும் நடவடிக்கையானது ஒருவரிடமிருந்து 15 மில்லியன் ரூபாய் வருமானம் கிடைத்துள்ளது. எனினும் சட்டவிரோதமான முறையில் இதனை வழங்கியதன் மூலம் கணிசமான அளவு வருமானத்தை அரசாங்கம் இழந்துள்ளதோடு இவை தொடர்பான தகவல்களை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு மனுவின் பிரதிவாதிகளுக்கு உத்தரவிடுமாறும் மனுதாரர்கள் கோரியுள்ளார்கள். மேலும் குறித்த மதுபான அனுமதி பத்திரங்கள் தொடர்பாக விசாரணைகளை மேற்கொண்டு நீதிமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பிக்குமாறும் இதன் மூலம் கலால் திணைக்களத்தில் முறைகேடுகள் இடம்பெற்றுள்ளதா என்பதை ஆராய்ந்து அறிக்கை சமர்ப்பிக்குமாறும் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு உத்தரவிடுமாறும் மனுதாரர் தரப்பு சட்டத்தரணிகள் கோரியுள்ளனர்.